வருக. இது நியூட்ரல் ஹெல்த். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய தொகுப்பில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோடை காலத்தில் ஏற்படும் நோய்கள், அதற்கான தீர்வுகளை பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கோடை காலம் இப்போ ஆரம்பிச்சிச்சு. கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமான நோய்கள் வரும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம், கோடை காலத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கலாம், கோடை காலத்தில் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், கோடை காலத்தில் வந்து எந்த மாதிரியான உணவுகள் தவிர்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கோடை காலம் ஸ்டார்ட் பண்ண உடனே, அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு 45 வயசு மேலேருந்து 45 வயசுல மேலேருந்து வந்து ஒரு 12:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் வெளியில் போகிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப அதிகபட்சமான எஃபெக்ட் வந்து சம்மருடைய லைட்னால, எக்ஸ்போஷர்ஸ்னால அதிகமான எஃபெக்ட் வரும். ஸோ அவங்க வந்து அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. அதேமாரி வந்து சின்ன பசங்களையுமே வந்து வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ கோடை காலத்தில் என்ன மாதிரியான டிசீசஸ் வரும், என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, வீக்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி தலை சுத்தும், சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, ஈவன் இதில் வந்து இறக்கிறதுக்கும் கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதேமாரி என்ன பார்க்கணும்னாக்கா ஹீட் பேர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எரிச்சல், உடம்புலாம் எரிச்சல் ஸ்டார்ட் ஆகிடும். அதேமாதிரி வந்து ஹீட் ரேஷஸ், பாயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உடம்புல வந்து சின்னதாக பிங்க் கலரில் வந்து சின்னதாக பாயில்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதேமாரி வந்து டீஹைட்ரேஷன்னா உடம்புல தண்ணி வந்து ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ அதேமாரி வந்து ஃபுட் பாய்சன்ஸ் அதிகமாகும், சோர்வு அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து கோடை காலத்தில் வந்து அதிகபட்சமான இந்த நோய்கள்லாம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி தடுக்கிறது, இது தடுக்கணும்னாக்கா நம்ம என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும், எந்தெந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.